நம்ம நிறைய இடைத்தேர்தல்கள் பார்த்துருக்கோம். அது சுவாரஸ்யமாக நிறைய கலர்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் நடந்தது உண்டு. பட் பெரிய திருப்பு முனைகள் நடந்த இடைத்தேர்தல்கள்லாம் தமிழ்நாட்டில் கம்மி. பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ். அதுவும் ஒரு பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று உடனடியாக அவங்க சந்திக்கக்கூடிய தேர்தல். பாமக போட்டியிடுவது இட் மேக்ஸ் த கான்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். நாம் தமிழர் போட்டிடுறாங்க. அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும், அவங்க எப்படி பரிமளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது அவங்களுடைய ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவங்களுடைய பெல்ட். ஸோ இந்த கான்டெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கேக் வாக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆளுங்கட்சிக்கு? இல்லை, நீங்கள் சொன்னது போல் வந்து பொதுவாகவே இடைத்தேர்தல்னு வரும்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு இன்ஹரண்ட் அட்வான்டேஜ் இருக்குதுன்றது இட்ஸ் அ கிவன். அதில் வந்து ஒன்றும் நம்ம சந்தேகிக்கிறதுக்கோ இல்லை டிபேட் பண்ணுறதுக்கே எதுவுமே இல்லை. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு ஆளுங்கட்சி மித்த போட்டியாளர்களை விட ஒரு பலவித அட்வான்டேஜஸோடு தான் வந்து களத்தில் ஆரம்பிக்கிறாங்க, ரேஸ்லேயே. மற்றவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்கன்றதா ஒரு யதார்த்தம். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவர்களுக்கு அந்த சாதகமான நிலை தான் இருக்குது. விதிவிலக்குகள் ரொம்ப ரேர் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம 2019 நடந்த ஆர்கே நகர், இல்லைன்னா 2019 நடந்த அந்த மினி அசம்பிளி போல்னு சொல்லக்கூடிய அந்த 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இந்த இடைத்தேர்தலை தவிர பெரும்பாலும் இடைத்தேர்தல்கள் எல்லாமே வந்து ஒரு ஆளுங்கட்சி தான் வந்து ஒரு பிரகாசமான வாய்ப்பு. அதுவும் பெரிய வெற்றியை ஈட்டுவதற்காக மொத்தம் அமைச்சரவையே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து என்டையர் கேபினெட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் இப்போ கூட திமுகவை பொறுத்தவரை இப்போ 8 அமைச்சர்களை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு ஒன்றியம் என்ற முறையில் வந்து 8 அமைச்சர்களை களத்தில் இருக்கிறாங்க. ஸோ திமுகவை பொறுத்தவரை ஆட்சி மீதான ஒரு நன்மதிப்பு, அதுவும் ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் பொழுது ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஒரு பெரிய மார்ஜினை காட்டுவது என்பது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேண்டேட் மக்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கு. ஏன்னா பொதுவான விமர்சனம் வந்து மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல், அது மோடி வேண்டாம் என்பதற்காக மக்கள் வந்து திமுகவை தலைமையிலான இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதனால சட்டமன்றத்தில் வந்து ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது என்பதுதான் பரவலாக எதிர்க்கட்சிகள் மீதும் அவர்கள் மீது வைத்த விமர்சனம். ஸோ அதை மறுதளிக்கிறதுக்காக வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு இடைத்தேர்தலில் ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அதை வச்சு ஒரு செஸ் தம்பிங் பண்ணணும்னு வந்து ஒரு ஆளுங்கட்சியான திமுக நினைக்கிறது இயற்கையாக அவங்களோட ஆசையாக இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த விக்கிரவாண்டி களம் என்பது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் உதாரணமே எடுத்துக்கிட்டா கூட விழுப்புரம் தொகுதி பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டி என்பது கடுமையாகத்தான் இருந்திருக்கு. அந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளராக, திமுக சார்பில் கூட்டணி கட்சி வேட்பாளர் திமுக வேட்பாளரில் திரு ரவிக்குமார் எண்ணக்கூடியவர் வந்து 72,000 வாக்குகள் அவர் இப்போ வரைக்கும் பெறாரு அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அசெம்பிளி தேர்தலில். அங்க இரண்டாவதாக வந்து அது அதிமுக. ஹலோ, எஸ் கேட்டுட்டு இருக்கேன். ரவிக்குமார் சொன்ன பெற்ற வாக்குகளை சொன்னீங்க. இரண்டாவதா வந்த அதிமுக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 65,000 வாக்குகளை பெறுது. 65,365. விசிகே இரண்டாவது 365 வாக்குகள் பெறுறாங்க. மூன்றாவது இடத்துல வந்த பாமக வந்து அந்த தொகுதியில் 32,000 சொச்சம் வாக்குகள் பெறுறாங்க. இப்போ அந்த தொகுதி என்பது அப்போ ஒரு டஃப் ஃபைட் அந்த தொகுதியில். இன்ஃபேக்ட் விழுப்புரம் வந்து ஒன் ஆஃப் தோஸ் கன்ஸ்டிடுவன்சிஸ் வேர் வந்து டிஎம்கே அலையன்ஸ் 1,00,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு சில தொகுதிகள் இருக்கு. ஒரு 6-7 தொகுதிகள் வருது. அதில் ஒன்று வந்து இந்த விழுப்புரம் தொகுதியும் உட்பட. திருமாவளவன் சென்ற முறை கடினமான போட்டியை சந்தித்தவர். இந்த முறை 1,00,000க்கு மேலே பெரிய அளவு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இன்கம்பென்ட் எம்பிக்கு அங்கே ஒரு கடும் போட்டி இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் விக்கிரவாண்டி தொகுதியில். அந்த விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட தொகுதியில் ஒரு 50 பூத்துகளில் திமுக 3வது இடத்துக்கு போனதை கூட நம்ம பார்க்க முடியும். 50 பூத்துன்றது மிக மிக குறைவான எண்ணிக்கை ஒரு சட்டமன்றத்தை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு சட்டமன்றத்துக்கு இயல்பாகவே ஒரு நேச்சுரலி ஒரு 250 to 300 மினிமம் பூத்ஸ் இருக்கும். ஸோ 50 பூத்துகளில் வந்து 3வது இடம் போனதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே நின்று திமுகன்னு சொல்வதை விட இந்தியா கூட்டணியாகத்தான் நம்ம அங்கே பார்க்க வேண்டும். ஏன்னா அங்கே அவர் திமுக வேட்பாளரோ உதயசூரியனோ இல்லை, விசிகே நின்று வெற்றி பெற்ற தொகுதி அது. பானை சின்னத்துக்கு கிடைத்த ஓட்டு. ஆனால் அப்போ அந்த போட்டி என்பது அங்கே திமுகவாக வரும்பொழுது ஒரு அட்வான்டேஜ் வரும். உதயசூரியன் இருக்கும் பொழுது களம் அதே போல ரவிக்குமாருக்கு இருந்தது போக ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் வந்து ஒரு தொகுதி மேல இருக்கும். இது வந்து பல தொகுதிகள்ல ஒரு தொகுதியா நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. the entire machinery of all parties இதல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
ட்ரூ. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய, இப்போ நீங்களே சொன்னது போல ஒரு பெரிய தோல்வி, ஒரு 6-7 சீட்டுகளில் வந்து டெபாசிட் இழப்பு, மொத்தமாக 12 தொகுதிகளில் வந்து 3வது இடம் அப்படின்ற ஒரு நிலையில் பெரும் பின்னடைவிற்கு அப்புறம் வந்து ஒரு இது போன்ற ஒரு எலெக்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விக்ட்ரின்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விக்ட்ரியாக இருக்கும் அது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு கடும் போட்டியை வந்து திமுகவிற்கு ஒருவேளை எங்க கொடுக்க முயற்சி செய்து அவர்கள் வெற்றியும் பெற்றால், அந்த போட்டி கொடுத்தாலே போதும், அந்த வி ஆர் லைவ் அண்ட் கிக்கிங்ன்றதை வந்து அவர்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் CV சண்முகம் போன்ற ஒரு கடுமையாக பல களப்பணியாற்றக்கூடியவர், அவர் அந்த களத்தில் இறங்கி ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான, ஏன்னா வெற்றி வாய்ப்புன்றது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஃபோர்கான் கன்க்ளூஷன், அன்லஸ் பெரிய அளவுக்கு டிராமட்டிக்காக ஏதோ ரிசல்ட் மாறுறதுமான்ற வாய்ப்புகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இடைத்தேர்தல்ன்றது இங்கே ஒரு மியர் ஃபார்மாலிட்டியாக தான் இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதிமுகவுடைய பணி எவ்வளவு இலவா, அவங்க வந்து கடும் போட்டியை கொடுப்பாங்க. நீங்க சொல்றது போல சண்முகம் அவர்களுடைய மாவட்டம், பாமகவுடைய போட்டி அதிமுகவுடைய போட்டியை சவாலாக்குமா? இந்த அரித்மெட்டிக்ஸ் எப்படி அமையும் நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக அது ஏடிஎம்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஒரு போட்டி என்பது இப்போ திமுகவுக்கு இப்போ சட்டமன்ற தேர்தல்னு வரும் பொழுது ஒரு ஆளும் கட்சி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அங்கே இறந்து போகிறார். அவர் அந்த தேர்தலில் வந்து ஒரு இடைத்தேர்தலில் வந்து அந்த கட்சி சார்பாக ஒருத்தர் நிறுத்தப்படும் பொழுது, அப்போ அவருக்கு எதிரான வாக்குகள் வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலிலே வந்து பிரியும் பொழுது ஒரு டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், ஏற்கனவே அவங்க வந்து மணி அண்ட் மசிலில் வந்து அதிகாரம் படபலத்தில் வந்து ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் உண்டு. அதற்கு மேட்ச் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அதிமுகவுக்கும் செல்வாக்கும் இருக்கிறது, பணபலமும் இருக்கு, அதில் மாற்று கருத்தில் பாஜக பாமகவாலையும் நிச்சயமாக மேட்ச் செய்ய முடியும். குறைந்தபட்சம் பாஜகவால் யாரை வேணா மேட்ச் பண்ண முடியும், அவர்கள் மோஸ்ட் ரிசோர்ஸ்ஃபுல் பார்ட்டி இந்தியாவிலேயே. ஆனால் அதை தாண்டி அதிகாரம் இருக்கின்ற ஒரு அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேக்கு உண்டு. பட் பாமகவை பொறுத்தவரை என்னன்னா, அந்த அவர்கள் ஒரு கடும் போட்டி கொடுக்கும் பொழுது அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து ஒருமுகப்படுத்துறது வந்து நடக்காம போயிடும். அப்போ நிச்சயமாக வந்து அதிமுகவும் பாமகவும் ஒரு கடும் போட்டியை கொடுத்தால் அது டிஎம்கேக்கு நேச்சுரலி ஒரு அட்வான்டேஜ் தான் போகும். ஒரு பெண்ணாகிற மாதிரியான ஒரு சூழலை கணேஷ்குமார் இண்டிகேட் பண்றாரு. இடைத்தேர்தல் போறது அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா? பெண்ணாகரத்துல ஜெயலலிதா இருக்கும் போதே அதிமுக 3ஆம் இடம் போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் வருமா? பிகாஸ் இங்கேயும் உங்களுக்கு பெண்ணகரத்தில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. அது இன்ஃபேக்ட் அதை குறித்த ஒரு பேச்சு வந்து எப்படி ஒரு கூட்டணி முறிவு, கூட்டணி கசப்பானதற்கு, தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் உறவு கசப்பானதற்கு காரணமே அதை குறித்து ஒரு பேச்சு தான் சட்டமன்றத்தில் விஜயகாந்த் பேசினது. பட் அது போன்ற ஒரு சூழல் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பை வந்து அதிமுக உருவாக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னால் இப்படி ஒரு படுதோல்வி வந்து பாராளுமன்றத்தில் நடந்ததற்கான பின்னணியில இந்த நேரத்தில் போய் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து பெரும் தோல்வி, அதுவும் அதிமுக ஒன்றும் மிக பலவீனமான பகுதி கிடையாது. பாமக இருப்பது வந்து ஒரு பலமாக நினைக்கலாம். ஆனா CV சண்முகம் போன்ற ஒரு பலம் வாய்ந்த தலைவர் இருக்கக்கூடிய பகுதியில் பெண்ணகரம் போன்ற ஒரு ரிசல்ட் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னா அது இன்னும் வந்து அந்த தொண்டர்களை சோர்வடைய செய்யும். அதுக்கான வாய்ப்பை தரமாட்டாங்க நினைக்கிறேன். நிச்சயமான ஒரு கடுமையான ஃபைட், ஒரு 2ஆம் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது, அதுல அத உறுதியா இருப்பாங்க, ஒரு கடும் போட்டியை கொடுப்பாங்கிறது உங்க அனுமானமா? நிச்சயமா வந்து விட்டு கொடுக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு விக்கிரவாண்டியில வந்து 2வது இடத்துக்கு கூட வர முடியாது அதிமுகவால் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வந்து நீங்க டிசல்யூஷன்மெண்ட் வந்துரும் அவங்க தொண்டர்களுக்கு. வெரி இன்ட்ரஸ்டிங். ஐ ஸ்டாப் யூ தேர். காரணம் இருக்கு, நமக்கு ஒரு கூட்டணி வந்து வலுவான கூட்டணி அமையல. நம்ம மேற்கொண்டு விவாதிக்கலாம். திரு கோவை செல்வராஜ், நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பல இடங்களில் இலகுவா இருந்தாலும் கூட விழுப்புரம் தொகுதியில், இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டி செக்மெண்ட் அப்படிங்கிறது எதிரணிகள் உங்களுக்கு கடும் போட்டி கொடுத்த இடம் தான். அங்கே ஹெவி வெயிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு எளிமையான வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியப்படுமா? அதற்காகத்தான் இவ்வளோ கடுமையாக நிறைய அமைச்சர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள்லாம் போடுறீங்களா? அதாவது மரியாதைக்குரிய அரியவர்களே, தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுல பழைய நினைவுகளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 1977 தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வருகிறார் தமிழ்நாட்டில். 1980 காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைக்குது. அந்த நேரத்தில் எல்லா மக்களும் சொன்னாங்க எம்ஜிஆர் யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 38 பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சு காட்டினாங்க. அதே மாதிரி 1971 தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 10 MP அவங்களுக்கு கொடுத்தாங்க, எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டினாங்க. அதே போல தான் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2004 40 தொகுதி ஜெயித்தோம்.
தமாகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து நின்ற அந்த தேர்தலையும் 1996 40 பாராளுமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்கோம். 2019 38 பாராளுமன்ற தொகுதி மரியாதைக்குரிய இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஜெயிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு தொகுதி தேனியில் மட்டும் அண்ணன் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் ஜெயிச்சார். அந்த தொகுதி தேர்தலில் என்ன வாக்கு வித்தியாசம் வாங்கினோமோ அதே வாக்கு வித்தியாசம் திண்டுக்கல்லையும் 5 லட்சம், திருவள்ளூர்லேயும் 5 லட்சம், கோயம்புத்தூர்லயும் 1 லட்சம் ஓட்டு, எல்லா இடங்களையும் 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். அவ்வளவு வித்தியாசத்துல விழுப்புரத்துல ஜெயிச்சீங்களா? இந்த விக்கிரவாண்டி செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அவ்வளவு இலகுவா இருந்தா இல்ல சார். விழுப்புரத்துல பார்த்தாக்கா எல்லா தொகுதியிலையும் ஒரே மாதிரி இல்லை. அந்த தொகுதியிலையும் நம்ம பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அதனால என்ன சொல்றேன்னாக்கா, இன்றைக்கு திமுக என்கிற இந்த இயக்கமும் இதுவரை எந்த தேர்தலையும் அங்கே கடுமையான போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கோம். புகழேந்தி ஜெயிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ராதாமணி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட அந்த தொகுதியில் தம்பி கணேஷ்குமார் சொன்னார், அந்த தொகுதியில் அந்த தேர்தலில் நிற்கும் போது அவங்க எவ்வளோ வாங்கினாங்க. ராதாமணி 63,757 ஓட்டு 2016. அதில் திமுகவில் ஆர் வேலுன்னு நிற்கிறார். அதிமுகவில் 56,845 ஓட்டு வாங்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 41,000 ஓட்டு வாங்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த தொகுதியில் அதிமுக தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் 2 தேர்தலை தவிர பாக்கி எல்லா தேர்தல்களிலும் 2019 அவங்களுக்கு பெரிய வீழ்ச்சி அடைந்த ஒரு களம் நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி வருது, அதுல ஜெயிக்கிறாங்கல்ல. சோ அதிமுகவுக்கு ஒரு ரொம்ப அவங்க பலவீனமான ஒரு களம் இல்ல. என்ன சொன்னா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.